மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ், ஸோ இது உங்களுக்கான செப்டம்பர் மந்த்துக்கான சிஏ வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் ரெகுலராக வந்துடும். ஸோ செப்டம்பர் மந்த்துக்கான முதல் நாளுக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்றைக்கி ஆர்ஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் நைட் வந்துடும். அப்போ இல்லைனா உங்களுக்கு காலையில் நான் வீடியோ கொடுத்துருவேன். பார்த்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாமுக்கு ஓவரால் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ராயல் பாஸ் இருக்குமையா. ஸோ அதுவும் வந்து இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம் பீரியடுக்காகவே வந்து 50% ஆஃபர் பண்ணிருக்கோம். CWJ50 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 800க்கு நீங்கள் ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ போகலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கான ஏதாவது குவரிஸ் இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதான் இன்ஸ்டா ஐடி மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது. ஸோ எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, பார்த்து பேசி சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், செப்டம்பர் 1, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றதா இப்போ பார்க்க போறோம். ஸோ பார்த்துலாமே. இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாள் என்ன இருக்கு? நேஷனல் நியூட்ரிஷன் வீக் செப்டம்பர் 1 to 7, அதாவது நேஷனல் நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வாரமே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுகிறது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையும். ஸோ இந்தியா வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போர்டு, நம்ம ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போர்டு தான் இந்த டே வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த டே எப்போ செலிப்ரேட் பண்ணப்படுகிறது? இந்தியாவில் 1982 இருந்து செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. ஸோ இந்த டே எதற்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேக்கு வந்து ஒரு தீம் இருக்கு. ஸோ ஈட் ரைட் ஃபார் அ பெட்டர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து பேலன்ஸ்டு டயட் கிடைக்கணும், பக்காவான கரெக்டான ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸ் வரணும். ஸோ இந்த மால் நியூட்ரிஷன் பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல், இந்த ஃபுட் சம்பந்தப்பட்ட டிசீசஸ் எல்லாம் எதுவும் பரவக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நேஷனல் நியூட்ரிஷன் வீக் செப்டம்பர் 1 முதல் 7ஆம் தேதி வரையும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஜோயல் எடுத்துட்டு போனாங்க, இங்கதான் கேட்டுப்போம், ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு. ஸோ இந்த டே வந்து அதுக்காக தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லா இடத்துலையும் வந்து இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும், நியூட்ரிஷன் பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்றக்காக டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. சரியா? எஸ். ஸோ இந்தியாவோட இதே மாதிரி இந்தியா வந்து நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டேவும் வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி அப்சர்வ் பண்ண முடியும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நியூட்ரிஷன் வீக்காக இருந்துச்சுன்னா வாரத்தில் 7 நாள் நல்லா சாப்பிடுங்க. சரியா? செப்டம்பர் சாப்பிட்டு. சரியா? ஸோ வாரத்தில் 7 நாள் நல்லா சாப்பிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் வீக்காக இருக்காது. சரியா? நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகே, வீக் ஸ்ட்ராங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட். டிசிஎஸ் நேம்ஸ் அமித் கபூர் அஸ் அ குளோபல் சீஃப் ஏஐ ஆஃபீஸர். அதாவது அமித் கபூர் அப்படின்றவர் வந்து குளோபல் சீஃப் ஏஐ ஆஃபீஸராக டிசிஎஸ்ல அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் பேர் அமித் கபூர். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 1999 வந்து டிசிஎஸ்ல தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அவர் இப்போ டிசிஎஸோட சீஃப் ஏஐ அண்ட் சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஸோ இந்த போஸ்டிங் வந்து இப்போ முதல் முறை இவர் தான் அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. ஸோ இவர் வந்து டேரக்டா வந்து ஆர்டி சுப்ரமணியம், அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அண்ட் பிரசிடென்ட் அண்ட் சிஓ ஆஃப் டிசிஎஸ், அவங்க தான் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், அவங்க தான். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் அவர் ரிப்போர்ட் பண்ணுவார். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து யூகே, அயர்லாண்டோட டிசிஎஸோட லீடர்ஷிப் ரோல்ல இருந்திருக்காரு. ஸோ அதோட சேர்த்து தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எங்க குளோபல் சீஃப் ஏஐ அண்ட் சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக டிசிஎஸ்க்கு பொறுப்படுத்திருக்கார் நம்ம அமித் கபூர். ரைட்டு. ஸோ டிசிஎஸோட சிஇஓ கே கீர்த்திவாசன், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 1968. ரைட்டு. ஸோ டிசிஎஸ் வந்து டாடா கன்சல்டிங் சர்வீஸ். அதே மாதிரி டாடா வந்து இன்னொரு விஷயம் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு 2019 சவுத் ஆப்பிரிக்கால அவங்களோட இந்த வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்டை வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ 6 வருஷம் கழிச்சு திருப்பி ரீஎன்டர் ஆயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டுக்குள்ள 6 வருஷம் கழிச்சு. சரியா? மறுபடியும் சைனீஸ் கார் மேக்கர்ஸோட நாங்கள் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள போயிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ இப்போ தான் நிறைய கார் வச்சிருக்காங்களே டாட்டாவில். டியாகோ வச்சிருக்காங்க, டியாகோ போகுது, பஞ்ச் போகுது, கர்வு, ஹேரியர், இந்த எல்லா மாடல் காசையும் வந்து நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 வேரியன்ட் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? எஸ். கிளியர். இல்லை வேற என்ன சொல்லாம இருக்குன்னா, எஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ எப்பயுமே வந்து எப்படி சொல்றது, டிசிஎஸோட ஏஐ வந்து எல்லாத்தையும் வந்து கப்புன்னு புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஏஐனா வந்து கப்புன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு இமீடியட்டா இன்ஸ்டன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கப்புன்னு சொல்லுவோம். கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, கப்புன்னு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டிசிஎஸோட ஏஐ வந்து எப்பயுமே எல்லாத்தையும் வந்து கப்புன்னு புடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அமித் கபூர். அக்ரிமெண்ட்.
IHMCL and ICC Bank signs agreement for multi-land free flow tolling system. அதாவது வந்து இந்தியன் ஹைவே மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட், அதாவது NHAயோட நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே செயல்படுறவங்க தான் இந்தியன் ஹைவே மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். அவங்க வந்து ஐசிசி பேங்கோட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. எதற்கான அக்ரிமெண்ட் தெரியுமா? இந்தியாவிலேயே முதல் முறையாக காம்ப்ரிஹென்சிவ் மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. அது எங்க முதல் தடவை பண்ணிருக்காங்க அப்படின்னா சோரியாசி ஃப்ரீ பிளாசா குஜராத் NH48ல இருக்க சோரியாசி ஃப்ரீ பிளாசால வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து முன்னாடிலாம் வந்து இப்போ டோலுக்கு வந்து அந்த ஒரு பேரியர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் போகிறோன்னா ரெண்டு வெயிட் பண்ணி கரெக்டாக ஒரு இதாக பில்லிங் ஆனதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இது வந்து பேரியர்லெஸ் டோலிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் ஃபாஸ்டாக உங்கள் நம்பரை வந்து அதுவே நீங்கள் கிராஸ் ஆனீங்கனாலே அதுவே வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு உடனே ரியாக்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடும். அது மூலமாக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ டிராஃபிக்கில் மாட்ட வேண்டியது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கிராஸ் ஆனால் அதுவாகவே டோல் வந்து கலெக்ட் ஆகிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம NHMCLும் ICC பேங்க்கும் சேர்ந்து. சரியா? எஸ். ஸோ ICC பேங்கோட CEO சந்தீப் பக்ஷி, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1994. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி எஸ் நம்ம SBI கார்ட்ஸும் ஃபிளிப்கார்ட்டும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்கப்பா. எதற்காக அப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. சரியா? ஃபிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று வந்து லான்ச் பண்ண போறாங்க. சரியா? எஸ். நெக்ஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கொலாபரேட்ஸ் வித் மேப் மை இந்தியா. அதாவது மேப் மை இந்தியா அப்படின்ற நம்ம எப்படி சொல்றது, மேப் மை இந்தியா அப்படின்ற ஆப்போட நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு மெமரண்டம் MOU ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இந்த மேப் மை இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த பேஸ் மேப் எப்படி சொல்றது, ஸோ இந்த லொகேஷன் இது பண்றது, இந்த மேப்பிங் பண்றது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்றது, ஸோ இந்த அட்ரஸ் பின்கோடு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அந்த மேப் மை இந்தியா வந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அவங்களோட டைப் வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ டிஜிபின் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமாக அப்ளிகேஷனுக்காக மேப் மை இந்தியா இருந்து அவங்களோட பேஸ் மேப்ஸை வந்து எடுத்துக்கிற போறாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். டிஜிபின்கான அந்த மேப்பை வந்து நம்ம மேப் இந்தியாவில் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற போறாங்க. சரி, டிஜிபினை வந்து அவங்க கிரியேட் பண்றதுக்கு இந்த லொகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட அந்த லொகேஷன் எப்படி சொல்ல மேப்பிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து மேப் மை இந்தியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வந்திருக்காங்க. சரியா? எஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டோட செக்ரட்டரி வந்திதா கவுல், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1854. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் சேர்ந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் போட்டிருந்தாங்க. எதற்காக? ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை வந்து எங்கெல்லாம் வல்னரபிள் அண்ட் ரெக்கர்ட் ஏரியாஸ் இருக்கோ அவங்களாம் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் போட்டிருக்காங்க இந்தியாவும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும். ரைட்டு. நெக்ஸ்ட், டிஃபென்ஸ். ஸோ இந்தியா லான்ச்சஸ் ரான்சம்வார் 2025 ட்ரை சர்வீஸ் வார் ஃபைட்டிங் டயலாக். அதாவது வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஒரு டயலாக் ஒன்று நடத்திடுவாங்க, ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்திடுவாங்க. அது என்னன்னு கேட்டுக்கோங்க, ரான்சம்வார் 2025 அப்படின்ற ஈவெண்ட். ஸோ இது வந்து ஒரு ட்ரை சர்வீஸ் டயலாக். சரியா? வார் ஃபார் வேர் ஃபைட்டிங் ட்ரை சர்வீஸ். ஸோ ட்ரை சர்வீஸ்னா மூணுமே, ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுமே வந்து கலந்துக்குருவாங்க. ஸோ இது முக்கியமாக எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த மிலிட்ரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸோ நீங்கள் எந்த மாதிரியான எப்படி சொல்றது, ஸோ ஒரு கோஆபரேஷன் வச்சுக்கணும். ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஒரு வார் ஃபைட்டிங் வந்துச்சுன்னா ஸோ எந்த மாதிரியான கோஆபரேஷன் வச்சுக்கணும், ஸோ எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செயல்படணும், டக்குனு இமீடியட் எமர்ஜென்சி ஒர்க்னா எப்படி நீங்கள் ப்ரொஃபஷனல் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது ஒரு டிஸ்கஷனுக்கான ஈவெண்டா தான் இந்த ரான்சம்வார் அப்படின்ற ஈவெண்ட் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நடத்தி வச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதே மாதிரி யூத் கௌஷல் 3.0 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸோடையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி. யூத் கௌஷல் 3.0 சொல்லி ஒரு எக்ஸசைஸோடையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி. இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் நடந்திருக்கு. ஸோ இது எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ மல்டி டொமைன்ல இருக்க வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ் எப்படி நம்ம வளர்த்துக்கணும், ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரில்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை தான் நம்ம இந்தியன் ஆர்மி ஒரு எக்ஸசைஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. யூத் கௌஷல் 3.0 அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மி தான் பண்ணிருக்காங்க. இந்த ரான்சம்வார் 2025 இந்தியன் ஆர்மி தான் பண்ணிருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட், சமிட். PM Modi and Japan's PM Ishiba participate in 15th India Japan annual summit. அதாவது இந்தியா ஜப்பானுக்கான 15வது annual summitல நம்ம ஜப்பானோட பிஎமும் இந்தியா பிஎமும் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். ஸோ முக்கியமாக அவங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 trillion இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க இந்த சமிட்ல. அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்இஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ண போறோம், ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து வந்து நாங்கள் நிறைய இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக 2 கண்ட்ரீஸ்க்குமான ட்ரேடு, டூரிசம், எஜுகேஷன், கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாத்தையுமே வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆனுவல் சமிட்டாக தான் நடந்தது. இந்தியா ஜப்பானுக்கான ஒரு ஆனுவல் சமிட் 15வது சமிட் நம்ம டோக்கியோவில் நடந்தேறி இருக்கிறது. டோக்கியோவில் தான் நடந்திருக்குது மீட்டிங். ஸோ அதில் மோடி ஐயா கலந்துருக்காரு. ரைட்டா? எஸ். ஸோ ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ, PM ஷிகுரு இஷிபா, கரன்சி ஜாப்பனீஸ் யென். ரைட்டு. ஸோ இதை நம்ம இந்தியாவும் ஜப்பானும் வந்து ஒரு MOU ஒன்று போட்டுருக்காங்க, மெமரண்ட் ஆஃப் கோஆபரேஷன் ஒன்று போட்டுருக்காங்க. என்ன அது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ். ஸோ இது எதற்கானது அப்படின்னா ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம்
ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்கள் ஜாயிண்ட் கிரெடிட்டிங் மெக்கானிசம் வந்து எப்படி எப்படிலாம் கொண்டு வரணும், அதற்கான கோஆபரேஷன் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்தியாவும் ஜப்பானும் இதோட சேர்த்து போட்டிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் பேங்கிங். CBS Bank to make overseas debut with Dubai representative office. அதாவது வந்து நம்ம CBS பேங்க் இருக்காங்க, CSB பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஓவர்சீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமா போக போறாங்க. ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் துபாயில வந்து கொண்டு வர போறோம், ஃபர்ஸ்ட் டைமாக செட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம CSB பேங்க். ஸோ இந்த ஆஃபீஸ் மூலமாக வந்து நான் NRIs இருப்பாங்க பார்த்தீங்களா, நான் ரெசிடென்ட் இந்தியன். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களோட டெபாசிட் மார்க்கெட் எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா துபாயின்றப்போ வந்து நம்ம இந்தியன் சைட்ல இருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த கஸ்டமர்ஸை கவர் பண்றதுக்காக நம்ம CSB பேங்க் வந்து அவங்களோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸர் துபாயில கொண்டு வர போறாங்க. சரி, அதற்கான அப்ரூவல் RBI வாங்கிட்டாங்க. சரி, RBI ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இந்த துபாய் ரெகுலேட்டர்ஸ் மட்டும் அப்ரூவல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துருச்சா CSB பேங்க் வந்து துபாயில வந்து அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸ் ஒன்று வந்து கொண்டு வந்துருவாங்க. சரியா? எஸ். ஸோ CSB ஃபவுண்டட் 1920, ஹெட் குவார்டர்ஸ் திருச்சூர் கேரளா, MD&CO ப்ராலேமொண்டல். சரியா? ப்ராலேமொண்டல். கிளியர்? ஸோ இதே மாதிரி நம்ம ஓமன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க, கோல்டன் விசா ப்ரோக்ராம் வந்து திருப்பி வந்து ரிவாம்ப் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ மறுபடியும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய உள்ள கொண்டு வரணும் அப்படின்றக்காக நம்ம அவங்களோட கோல்டன் விசா ப்ரோக்ராம் வந்து திருப்பி ஆகஸ்ட் 31 இருந்து திருப்பி ரிவாம்ப் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஓமன் கவர்மெண்ட். ரைட்டு. நெக்ஸ்ட் நேஷனல் என்னது, அமித்ஷா இனாகரேட்ஸ் பிரம்மபுத்திரா விங் அட் ராஜ்பவன் கவுஹாத்தி. அதாவது கவுஹாத்தியில வந்து நம்ம பிரம்மபுத்திரா விங் அப்படின்னு சொல்லி ஒரு விங்கை வந்து தனியா கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் கோஆபரேஷன் மினிஸ்டரான அமித்ஷா ஐயா. சரியா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கோடி ரூபாய் செலவில் நம்ம 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ முக்கியமாக இது எதற்கானது அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டிஸ்ட் ரெகக்னேஷன்ஸ்க்கான விஷயங்கள் பண்றது, பப்ளிக் டைலாக்ஸ் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்காக ஒரு விங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம பிரம்மபுத்திரா விங் அப்படின்னு சொல்லி நம்ம கவுஹாட்டியில. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல வந்து கவுஹாத்தின்றது அசாம் தான். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம CAPF சோல்டர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதோட சேர்த்து நேஷனல் சைபர் ஃபாரன்சிக் லெபார்டரி டெல்லிக்கு அடுத்து முதல் முறையாக வெளியே வந்திருக்கிறது வந்து நம்ம கவுஹாத்தியில தான் இருக்கு. செகண்ட் நேஷனல் சைபர் ஃபாரன்சிக் லெபார்டரி கவுஹாத்தியில, இரண்டாவது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது, முதல் வந்து டெல்லியில மட்டும் தான் இருந்துச்சு. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் ஐயா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து யாரு, நம்ம டெலிகாம் IT மினிஸ்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IT மினிஸ்டர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, மைட்டி மினிஸ்ட்ரி. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ அவர் வந்து இந்த டெம்பர் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, மொபைல் டிவைஸ்க்கான டெம்பர் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து நொய்டால கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஒரு ஃபேக்டரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. டெம்பர் கிளாஸ் ரெடி பண்றாங்க, ஒரு ஃபேக்டரி ஒன்று வந்து ஆப்டிமஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றவங்க வந்து நொய்டால கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து அப்ரூவ் இனாகிரேட் பண்ணிருக்காரு நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் ஐயா. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டு? பீகார் கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் முக்கியமந்திரி மகிழா ரோஜர் யோஜனா. பீகார் கவர்மெண்ட் வந்து முக்கியமந்திரி மகிழா ரோஜர் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு யோஜனா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதற்கானதுன்னா உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் இன்க்ளூஷனுக்கானது தான். சரியா? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ இது மூலம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. இனிஷியல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக ஒரு 10,000 ரூபாய் நாங்கள் தரோம். ஸோ நீங்க அதை வச்சு டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா அது பண்ணலாம். ஸோ நீங்க வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு அது வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்போம். நீங்க உங்களோட பிசினஸையோ உங்களோட ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸையோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் வந்து நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்றத யோஜனா தான் இந்த முக்கியமந்திரி மகிழா ரோஜர் யோஜனா. அதை தான் நம்ம பீகார் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? பீகாரோட கேபிட்டல் பாட்னா, CM நிதிஷ்குமார், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம PM மோடி ஐயா வந்து 12,000 கோடி ரூபாய் செலவுல கயா பீகார்ல நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை இனாகிரேட் பண்ணி வச்சிருந்தாரு. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்தியா ஜெயின்ஸ் காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2025, அதாவது காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் அகமதாபாத்ல நடந்துட்டு இருக்குப்பா. ஸோ அந்த டோர்னமெண்ட்ல இந்தியா வந்து நிறைய மெடல் வின் பண்ணிருக்காங்க. கோல்டு வந்து 2 வந்திருக்கு, பிரான்ஸ் 1 ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல மென் கேட்டகரியில அஜயா பாபு வல்லூரி இருக்காருல்ல, 79 மென்ஸ்ல 79 கிலோ கேட்டகரியில அஜயா பாபு வல்லூரி வந்து கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 335 கிலோ தூக்கி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. மலேசியாவை சேர்ந்த முகமது ஏரி அண்ட் நைஜீரியாவை சேர்ந்த அடேபோ அடலேகே அவங்க 2 பேரையும் பீட் பண்ணி இதன் மூலமாக இவர் காமன்வெல்த் கேம்ஸ் கிளாஸ்கோவில் நடக்கிற 2024 நடக்க போற கேம்ஸ்க்கு குவாலிஃபைடும் ஆயிருக்காரு நம்ம அஜயா பாபு வல்லூரி. ஸோ இதே மட்டும் இல்லாம உமன் கேட்டகரியில 69 கிலோ கேட்டகரியில ஹஜிந்தர் கௌர் அவங்க வந்து பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே நம்ம மீராபாய் சன்னு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 48 கிலோ கேட்டகரியில கோல்டு மெடல் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க. சரி, அவங்களும் காமன்வெல்த் கேம்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ரைட். இந்த மாதிரி காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து நம்ம இந்தியா வந்து நிறைய மெடல்ஸ் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து மிக்ஸ்டு ஏர் ரைஃபிள்
டோர்னமெண்ட்லையும் வந்து எல்லா எல்லா மிக்ஸ்டு ஏர் ரைஃபிள் மிக்ஸ்டு டீம்ல வந்து எல்லாத்துலயுமே வந்து இந்தியா தான் வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. 3 இதுலயுமே கோல்டு வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? எஸ். ஸோ அவ்வளவுதான் மக்களே. ஸோ முடிந்தது. ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஸோ என்னன்றது கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இதுக்கு இன்னைக்கு வந்து குவிஸ் இல்லை, ஏன்னா 31 நியூஸ் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால குவிஸ் இல்லை. ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது queries-ஓ இஷ்யூஸோ ஏதாவது இருந்தது என்றால் DAV_3073 இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. இதில் எப்போனாலும் என்னன்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ரெகுலராக படிங்க, நானுமே ரெகுலராக வந்துடுறேன். ஸோ லைவ் டைமிங் இன்னும் எனக்கு செட் ஆகலை, காலையில் மாத்திரதா சாயந்தரம் மாத்திரதான்னு, அதனால தான் லைவ் பண்ண முடியல. ஸோ நாளிலிருந்து மேக்ஸிமம் ஏதாவது பண்ணி லைவ் காலையில் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ டாடா, பபாய், சி யூ, பாய்.